Hi friends, welcome to my channel Learn with Vyas. இன்னைக்கு exercise 2.9 special series அந்த related sums எல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? So first sum, find the sum of the following series. நான் ஃபார்முலாஸ்ல அந்த சம் வர உங்களுக்கு சொல்றேன். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 4 ஃபார்முலா இருக்கு இந்த எக்ஸசைஸ்ல. 4 ஃபார்முலா 4 இதுக்கு டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி பண்ணியிருக்காங்க அது எல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 1 plus 2 plus 3 up to 60 இதுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸ்பெஷல் சீரிஸ்ல. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏபி அந்த ஏபி ஃபார்முலாவை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு எல்லா இந்த மாதிரி அந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு வந்து n into n plus 1 by 2 இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் அதாவது 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற சீரிஸ் மட்டும் தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். நடுவுல இருந்து ஸ்டார்ட் ஆனா நம்மளால ஏபி மாதிரி யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஏபி ல வந்து a is equal to 1 d is equal to 1 கொடுத்து இந்த ஃபார்முலாவை அவங்க அரைவ் பண்ணிருக்காங்க. அது உங்க புக்லயே டெரிவேஷன் இருக்கு, அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சோ அதுல இருந்து அரைவ் பண்ணதுனால நான் 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆனா மட்டும் தான் இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் அதாவது இந்த டிஃபரண்ட் காமன் டிஃபரன்ஸ் ஒண்ணா இருக்கணும், a ஒண்ணா இருக்கணும். சோ இப்படி இருந்தா மட்டும் தான் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இந்த ஃபார்முலா இப்போ யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். n is equal to 60. சோ லாஸ்ட் டைம் 60 டர்ம்ஸ் வரைக்கும் போறதுனால டைரக்ட்டா 60 சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 60 into 60 plus 1 61 by 2. So 60 into 61 by plus by 2 போட்டா உங்களுக்கு 30 times. So 30 into 61 வந்து உங்களுக்கு 1830 வரும். So இதுதான் ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். இதே மாதிரி செகண்ட் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க 3 plus 6 plus 9 up to 96. சோ நான் என்ன சொன்னேன் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1 ல இருந்து ஆரம்பிச்சா மட்டும் தான் 1 2 3 இந்த மாதிரி 1 2 3 மாதிரி ஸ்டார்ட் பண்ணா 1 plus 2 plus 2 3 மட்டும் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண சொன்னேன். சோ இதுக்கு நம்ம எப்படி பண்றதுன்னா இப்போ 3 ஐ காமனா எடுத்துட்டோம்னா என்ன வரும் 1 plus 2 plus 3 up to 96 divided by 3 போடுங்க. சோ 3 3s are 3 2s are up to 32 terms வரைக்கும் போகுது. சோ நான் இந்த ஃபார்மேட்டுக்கு கன்வர்ட் பண்ணிட்டேன். 1 2 3 up to 60 வருது. 1 plus 2 plus 3 ஃபார்மேட்டுக்கு நான் கன்வர்ட் பண்ணேன். 3 காமனா எடுத்தா வந்திருக்கா 3 1s are 3 3 2s are 6 3 3s are 9 3 into 32 96 இந்த ஃபார்மேட் கன்வர்ட் பண்ணிட்டேன். சோ இப்போ 3 into இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். n into n plus 1 by 2 இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? சோ 3 into n நமக்கு என்ன 32. சோ 32 into 33 by 2. ஓகேவா? சோ 16 times இதை நீங்க ஃபுல்லா சால்வ் பண்ணா உங்களுக்கு 1584 வரும். சோ இப்படி தான் நம்ம கன்வர்ட் பண்ண இந்த ஃபார்முலாக்கு தகுந்த மாதிரி நம்ம கன்வர்ட் பண்ணி எழுதணும். இப்போ அதுலயே இன்னொரு டைப் பார்க்கலாம். இந்த ஃபார்முலாக்கு என்ன கொடுத்துட்டாங்க 51 plus 52 plus 53 plus up to 92 வரைக்கும் போகுது. சோ இது வந்து நான் எப்படி இந்த ஃபார்மேட் கன்வர்ட் பண்றது? நமக்கு ஃபார்முலா வந்து 1 2 3 1 plus 2 plus 3 தான் இருக்கு. சோ இது எப்படி கன்வர்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 to 92 நம்ம போடணும். 1 plus 2 plus 3 up to 92. ஓகேங்களா? 1 plus 92 போட்டுட்டு இந்த இப்போ டோட்டலா கவர் ஆயிடுச்சு. இதுல இருந்து மைனஸ் பண்ணும் 1 plus 2 plus 3 up to 50. இப்போ 51ல இருந்து இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. சோ up to 50 வரைக்கும் நான் மைனஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நமக்கு ஃபார்முலா வந்து இந்த ஸ்டார்டிங் 1 plus 2 plus 3 இந்த நேச்சுரல் நம்பர்ஸோட ஸ்டார்டிங் நம்பர்ஸ்க்கு தான் நம்ம ஃபார்முலா இருக்கு. சோ அதனால டோட்டலா இங்க 1 ல இருந்து 92 வரைக்கும் நான் ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 50 மைனஸ் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த சீரிஸோட ஆன்சர் கிடைச்சிரும் இல்லையா? சோ அந்த ஃபார்முலா பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 to 92 ஆட் பண்ணிருக்கேன். அதுல இருந்து 1 to 50 நான் மைனஸ் பண்ணா உங்களுக்கு 51 to 92 வந்து ஆன்சர் கிடைச்சிரும். சோ இப்போ ரெண்டுமே நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்மட்ல இருக்கு. சோ டைரக்ட்டா n into n plus 1 ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது என்னது s92 வரைக்கும் போகுது. இது வந்து s50 வரைக்கும் போகுது. So that is equal to s92 வந்து n into n plus 1 by 2 minus அதே தான் n into n plus 1 by 2 வரும். n into n plus 1 by 2 இங்க வந்து n வந்து உங்களுக்கு 92 into 93 by 2 minus இங்க 50 into 51 by 2. ஓகேங்களா? சோ இது சால்வ் பண்ணா உங்களுக்கு 46 into 93 25 into 51 வரும். சோ டோட்டலா சால்வ் பண்ணா உங்களுக்கு 3003 வரும். சோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சோ இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா 1 plus 4 plus 9 plus 16 up to 225 கொடுத்திருக்காங்க. இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? 4 சப்டிவிஷன் வந்து 1 square plus 2 square plus 3 square வந்து 9 plus 4 square plus up to 15 square வரைக்கும் உங்களுக்கு ஃபார்மட் இருக்கு. சோ இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம n into n plus 1 by 2 ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இதே ஸ்கொயர் டர்ம்ஸ்க்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா ஸ்கொயர் டர்ம்ஸ்க்கு வந்து n into n plus 1 into 2n plus 1 divided by 6 இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம். இதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும்னா ஜெனரல் ஃபார்மட் எப்படி இருக்கணும்னா
1 square plus 2 square plus 3 square up to n square. So இந்த ஃபார்மேட்ல இருந்தா மட்டும் தான் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியும். நான் எப்படி இதுக்கு முன்னாடி சமக்கு 1 plus 2 plus 3 up to n இது ஃபார்மேட்ல இருந்தா மட்டும் தான் நம்ம n into n plus 1 by 2 யூஸ் பண்ணனும் சொல்லணும். அதே மாதிரி 1 square plus 2 square plus 3 square up to n square இருந்தா மட்டும் தான் இந்த சம் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ டைரக்டா இந்த சம் பார்த்தல இந்த சம் வந்து அந்த ஃபார்மேட்ல கொடுத்திருக்காங்க, அந்த ஃபார்முலா தான் கொடுத்திருக்காங்க, நான் மாத்தி இருக்கேன். சோ up to 15 square வரைக்கும் போகுது. ஓகேங்களா? சோ அப்ப இந்த ஃபார்முலா டைரக்டா யூஸ் பண்ணிடலாம் fourth sumக்கு. So Sn is equal to n வந்து நமக்கு இங்க 15. So 15 into 15 plus 1 into 15 into 2 வந்து 2 into 15 plus 1 divided by 6. ஓகேங்களா? So 15 into 16 plus into 31 divided by 6. So இதை நீங்க சால்வ் பண்ண டோட்டலா உங்களுக்கு 1240 வரும். So S15 இதோட ஆன்சர் இதுதான். So இத ஞாபகம் வச்சுக்கணும், 1 square plus 2 square plus 3 square up to n square போனா மட்டும் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். இப்போ இங்க பார்க்கலாம், இது ஆல்ரெடி நான் போன செகண்ட் சப்டிவிஷன்லயே தேர்ட் சப்டிவிஷன் சொல்லி தர மாதிரி தான். இப்போ என்ன கொடுத்திருக்கு, 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் அப் டு 21 ஸ்கொயர் கொடுத்திருக்கு. ஆனா நம்ம ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ண முடியும், 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ஃபார்மட்ல இருந்தா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சோ நம்ம என்ன பண்ணலாம், 1 ஸ்கொயர்ல இருந்து 21 ஸ்கொயர் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டோட்டல் பண்ணிடலாம். அதுல இருந்து 1 ஸ்கொயர் டு 5 ஸ்கொயர் வரைக்கும் மைனஸ் பண்ணிட்டா நமக்கு இந்த சீரிஸ் கிடைச்சிரும். ஓகேங்களா? சோ 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர் அப் டு 21 ஸ்கொயர் வரைக்கும் ஒரு டோட்டல் போடுறோம். அதுல இருந்து நமக்கு 6, அப்போ 5 ஓட 5 வரைக்கும் நம்ம மைனஸ் பண்ணனும் இல்லையா? சோ 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர் up to 5 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணிட்டா நமக்கு 1 to 21 ல இருந்து 1 to 5 மைனஸ் பண்ணா நமக்கு 6 to 21 ஆன்சர் கிடைச்சிரும். சோ டைரக்டா ஃபார்முலா சப்ஸ்டிட்யூஷன் தான். இங்க n is equal to 21, இங்க n is equal to 5. So S21 minus S5 that is equal to data formula substitute பண்ணிடலாமா? say n into L தி formula n into n plus 1 into 2n plus 1 divided by 6 minus இங்க அதுதான் n into n plus 1 into 2n plus 1 divided by 6. So that's equal to இந்த n வந்து 21 into 22 into 21 into 2 plus 1 divided by 6 minus 5 into 6 2 into 5 plus 1 divided by 6. So இது further solve பண்ணா 21 into 22 into 21 into 2 வந்து 42 43 வரும். 43 divided by 6 minus 5 into 6 into 2 5 are 10 10 plus 1 11 by 6 வரும். So 6 6 cancel ஆயிரும். minus இது multiply with 3 ஆல போகும். 2 3 7s are 3 2s are இது 11. So 11 into 43 minus 5 into 11 வரும். இது சால்வ் பண்ணா உங்களுக்கு 3256 கிடைக்கும். So ஓகேங்களா, இதுதான் அதோட ஆன்சர். So அடுத்த 6th சப்டிவிஷன் பார்க்கலாம். 10 cube plus 11 cube plus 12 cube up to 20 cube வரும். இப்போ cubesல கொடுத்திருக்காங்க. So cubesக்கு நமக்கு ஃபார்மட் ஜெனரல் ஃபார்மட் என்னன்னா 1 cube plus 2 cube plus 3 cube plus up to n cube. இந்த ஜெனரல் ஃபார்மட்டுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு. அதோட ஃபார்முலா Sn is equal to n into n plus 1 by 2 the whole square. ஓகேங்களா? சோ நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம், n into n plus 1 அதுக்கு ஹோல் ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு இந்த கியூப் சம்மேஷன் ஆஃப் கியூபுக்கு ஃபார்முலா கிடைச்சிருக்கும். சோ இந்த ஃபார்மட் இருந்தா எல்லா சம் சொன்ன மாதிரி தான் இந்த ஃபார்மட் இருந்தா மட்டும் தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். சோ இந்த ஃபார்மட்டுக்கு நம்ம இந்த சம்ம கன்வர்ட் பண்றோம். இதுக்கு முன்னாடியே பண்ண மாதிரி தான். சோ அப் டு 20 கியூப் வரைக்கும் 1 to 20 கியூப் வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணனும் இல்லையா? சோ 6th ல வந்து 1 cube plus 2 cube plus 3 cube up to 20 cube வரைக்கும் டோட்டலா ஆட் பண்ணோம். அதுல இருந்து சோ 9 கியூப் ஓட முடியுது. 10 கியூப்ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால 1 to 9 கியூப் வரைக்கும் 1 cube plus 2 cube up to 9 கியூப் வரைக்கும் மைனஸ் பண்றோம். சோ 1 to 20 ல இருந்து 1 to 9 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு 10 to 20 கிடைச்சிரும். ஓகேங்களா? சோ ஜஸ்ட் சிம்பிள் தான், இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போறோம். சோ S20 minus S9 இந்த இடத்துல. So that is equal to n into n plus 1 by 2 தானே. So 20 into 21 by 2 the whole square minus 9 into 10 by 2 the whole square. So solve பண்ணா உங்களுக்கு 10 times 5 times வரும். So 210 square minus 45 square வரும். So total solve பண்ணா உங்களுக்கு 42075 வரும். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி நீங்க மைனஸ் பண்ணா உங்களுக்கு 42075 Sn is equal to. So cubesக்கு
இந்த ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். டோட்டலா 4 ஃபார்முலாஸ் தான். ஆல்ரெடி 3 ஃபார்முலாஸ் பார்த்தாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது ஒரே ஃபார்முலா, அது ஆட் நம்பர்ஸ். இப்போ நம்பர் வந்து 1 + 3 + 5 அப் டு 71 கொடுத்துருக்காங்க ஆட் நம்பர்ஸ். சோ ஆட் நம்பர்ஸ் மட்டும் உங்களுக்கு ஜெனரல் ஃபார்மேட்ல ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். என்னன்னா ஆட் நம்பர்ஸ் வந்து ஒரு ஜெனரல் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு வந்து n ன்னு முடியாது, 2n - 1 ன்னு முடியும். ஓகேவா? ஏன்னா ஆட் நம்பர்னாவே ஜெனரலா நம்ம 2n - 1 தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஈவன் நம்பர்னா 2n ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஆட் நம்பர்னா 2n - 1 ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சோ nth டேர்ம் வந்து நீங்க டைரக்டா இது 71 ன்னு ஆட் டேர்முக்கு வந்து உங்க சம்மேஷன் ஃபார்முலா என்னன்னா Sn = n² தான் உங்களோட ஃபார்முலா. ஓகேங்களா? So Sn = n² the formula னா ஓகே ஆட் டேர்ம் பார்த்தோம்னா 71² போட்டு ஆன்சர் போட்டீங்கன்னா தப்பாயிடும். ஏன்னா இங்க nth டேர்ம் வந்து நமக்கு 2n - 1. சோ 2n - 1 = 71 ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அதில இருந்து நீங்க n கண்டுபிடிக்கணும். 2n = 71 அந்த பக்கம் போ 72 -1 அந்த பக்கம் போனா +1 72 ஆயிடும். n = 72/2 that is equal to 36. So n = 36. இங்க நீங்க 71 போட்டீங்கன்னா தப்பாயிடும் n² க்கு. ஏன்னா லாஸ்ட் டேர்ம் வந்து 2n - 1. சோ இது ஆட் நம்பர்ஸ்னாலும் இது AP ல தான் இருக்கு. உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ல கன்ஃபியூஸ் ஆயிருச்சு, ஆன்சர் தப்பா வந்துச்சு, அந்த மாதிரி டவுட்டா தான் இருந்துச்சுன்னா நீங்க AP யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து a = 1, d = 2, n வந்து நமக்கு தெரியும், nth டேர்ம் நமக்கு nth டேர்ம் தெரியும் 71. சோ nth டேர்ம் tn = a + n - 1d அந்த ஃபார்முலால இத அப்ளை பண்ணி 71th டேர்ம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க Sn = லாஸ்ட் டேர்ம் ஃபார்முலா யூஸ் பண்ணி இத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ நம்பர் ஆஃப் AP ல போடணும்னா நீங்க நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு அப்புறம் சம்மேஷன் கண்டுபிடிக்கணும். AP ல போனா மறந்துச்சுன்னா, ஆனா ஆக்சுவலா ஸ்பெஷல் சீரிஸ்க்கு நீங்க இந்த மாதிரி இதான் ஸ்பெஷல் சீரிஸ் ஸ்பெசிஃபிக்கா நீங்க கேட்டிருந்த क्वेश्चन கேட்டிருந்தாங்கன்னா நீங்க இதுதான் யூஸ் பண்ணி ஆகணும். கேட்கலன்னா நீங்க AP ல கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்ல. சோ இதுக்கு வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆட் நம்பர்ஸ்க்கு மட்டும் இங்க n வராது, இங்க 2n - 1 வரும். சோ Sn = n² ல வந்து ஃபர்ஸ்ட் n கண்டுபிடிக்கணும். 2n - 1 = 71 போட்டு n கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் Sn = 36² இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுவோம். 36² வந்து உங்களுக்கு 1296 வரும். ஓகேங்களா? இதுதான் இதோட ஆன்சர். சோ அடுத்தடுத்த சம்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். போக போக உங்களுக்கு இன்னுமே அடுத்தடுத்த சம்ஸ் கூட இன்னும் தெளிவா புரியும். 4 ஃபார்முலா தான், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.